அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்காண் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயேல் தத்துவமென்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். ஒருத்தராக எழுப்பி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இதில் என்னென்னா கண்ணபிரானையும் அவங்களுடைய மனைவியும் ஒரு சேர இங்கே இணைந்து வணங்கி துயிலெழுப்பதாக பாடப்பட்ட பாடல் தான் இது. அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல கண்ணபிரானை பற்றி சொல்லிடுறாங்க. மங்களகரமான குத்து விளக்குலேருந்து ஒளி வீசுது. தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில், அதில் மென்மையான பஞ்சு மெத்தை மேலே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணனே, நீ எங்ககிட்ட பேசு அப்படின்னு ஆயர்ச்சிறுமிகள் எல்லாம் சொல்கிறாங்க. நீ எங்களோட பேசணும் அப்படின்னு. ஏதோ கண்ணன் சொல்ல வரப்ப நப்பின்னை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய வாயை மூடிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை கோபியர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்துட்டு நப்பின்னை கிட்ட எல்லாம் இப்போ கொஷின் பண்ணுறாங்க. மை பூசிய கண்களையுடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்கவே நீ விருப்பப்படலங்கிறது எங்களுக்கு புரியுது. எவ்வளோ நேரம் ஆனாலும் அதுக்காக நீ தூங்க விடலாமா? தூங்க விடக்கூடாது. நீ பிரிஞ்சிருக்கக்கூடிய சக்தி இழந்து விட்டதுனால இப்படி செய்யறதுலாம் உன்னுடைய சுபாவத்துக்கு தகுதியாகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி அவங்க கிட்ட கேட்குறாங்க. இதோடைய உட்கருத்துன்னு பார்த்தோன்னா, கண்ணனையும் நப்பின்னையும் ஒரு சேர சேர்த்து இணையாங்க வணங்கி துயில் எழுப்பக்கூடிய பாடல் அப்படிங்கிறது தான் இதோடைய உட்கருத்து. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடலை வார்த்தைகளால் அதிக விளக்காமல் பக்தி உணர்வோடு நினச்சி பார்க்கணுமா இந்த பாடல்லாம். ஏன்னா இதை நம்ம சொல்லும்போது நம்ம கற்பனை அப்படிங்கிறது வரும். இறைவன் இரவி இவங்க 2 பேரையுமே சேர்ந்து வணங்கும்போது உலகுக்கு அருள் அப்படிங்கிறது கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய உட்கருத்து. நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.